இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு இன்னும் இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை 22,000 இன்னைக்கு பார்த்தா 305 பேர் இதை செஞ்சுருக்கிறாங்கன்னா பார்வையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும். நம்ம ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம், இப்படி 1 மணி நேரம் நம்ம என்ன செய்கிறோம் போட்டு விடுவோம். 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்குறதே கஷ்டம். ஆனால் அந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அரை மணி நேரம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கடவுள் என்ன செய்கிறாருன்னா அந்த தேவசாயல் நிகழ்ச்சி மூலமாக அவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களை அந்த 16 செல்வங்கள் அதான் அன்றைக்கி முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அந்த 16 செல்வங்களை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் அறியலை, போதிக்கவும் இல்லை. ஆசீர்வாதத்தை பற்றி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா போதிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ மனிதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது என்னென்னா செல்வங்கள், அழியாத செல்வங்கள். ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது எல்லாமே என்ன செஞ்சு போகக்கூடியதுன்னா அழிஞ்சு போகக்கூடியது, படைப்புனைத்தும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாதது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் கண்ணில் பார்க்கறது ஒரு கொஞ்சம் தான், 100ல் ஒரு 10% கூட கிடையாது. ஆனால் 90% நாம் பார்க்காத விஷயங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கைதை நல்ல கரங்கள். இது என்னன்னா செல்வங்கள். ஆசீர்வாதங்கிறது அழிஞ்சு போகிறது, செல்வங்கள்ங்கிறது என்ன செய்யாது, அழியாது. போன வாரம் நம்ம பார்த்தோம் மன்னித்தல் என்பது ஒரு பெரிய செல்வம். இந்த மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது எல்லாரும் என்ன செய்யறோம், அந்த மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது. இந்த உடல் இருக்கக்கூடிய நோய்களே என்ன செய்யுதுன்னா மாறக்கூடிய பகையினால, வெறுப்புனால, கோபத்தினால, கவலையினால தான் இன்னைக்கு மேக்சிமம் அதிகமான உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள். அதனால் போன வாரம் அதை பார்க்கும்போது, அந்த மன்னித்தலை பார்க்கும்போது நிறைய மிராக்கிள் நடந்ததை நானே பார்க்குறேன். இந்த கால் பாதமெல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னால் மரத்து போய் தான் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நான் பார்க்குறேன், அது அந்த மரப்பெல்லாம் போய் இந்த ரத்த ஓட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உடலில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்த ஓட்டம் ஓடாத இடத்துல பூரா ரத்த ஓட்டம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று, ரொம்ப நாளாக 4-5 வருஷமாக நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காத ரிசல்ட்டு நேற்று காலையிலையும் டாக்டர் அருள்ராஜ் அடித்தார், முந்தா நாள் சாயங்காலம் அடித்தார். என்ன டெல்லியில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. 25ஆம் தேதிக்கு மேலே நம்ம இது பண்ணக்கூடிய இதை பேசுகிறாங்க, கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, வந்துடுவேன் பார்க்குறேன் அப்படின்னார். அப்போது அந்த மன்னித்தல்ங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதுங்கிறத என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இதில் பார்க்க முடிகிறது. ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய செல்வம். இயேசுவை இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி உலகம், இந்துக்கள் மற்ற உலகத்தில் எல்லாம் பேசுகிறது ஒரே காரணம், இந்த உலகத்தில் அந்த மனுஷனை அடித்து சித்திரவதை பண்ணி சிலுவையில் அரைஞ்சி கொலை செய்ய நின்றவங்களை அவர் என்ன செஞ்சார்னா, பிதாவே இவர்களை மன்னி. இது ஒருத்தனை, அதாவது என்ன சொல்கிறோன்னா, தன் உயிரை நேசிக்கிறது போல தன்னுடைய எதிரியினுடைய உயிரை யார் நேசித்தார்னா இயேசு நேசித்தார். இதுதான் முதல் மனுஷனுடைய தன்மை, அதான் தெய்வீக தன்மை. இதுதான் செல்வம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்வம்னு சொல்லும்போது ஆவியின் கனிகள், அன்பு மாதிரி ஒரு செல்வம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அன்பு இருந்தால் போதும், அன்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம். அதனால் அன்பு ஒரு செல்வம். மகிழ்ச்சிங்கிறது இன்றைக்கி எவ்வளவு தான் பணம், சொத்து, வீடு, காரு, பங்களா, நமக்கு சொந்த பந்தங்கள் இருந்தாலும், எத்தனையோ பொருள் இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் கையெழுதி பண்ணுவோமா?
துன்பங்கள் என்னை வந்து சேர்த்தாலும் அத்தனையும் வெல்லுவே ஆனந்தமாய் வாழ்வேன். என்ன வேணாலும் வரட்டும் ஐயா, அந்த உலகத்தில் எத்தனை துன்பம் வேணாலும், கஷ்டம் வேணாலும் வரட்டும், நோய் வேணாலும் வரட்டும், இதை நான் என்ன செய்வேன்? வெல்வேன். ஏன்னா எனக்குள்ள என்னை படைச்ச தெய்வம் இருக்கிறான். இன்னொரு இது நமக்குள்ள என்ன வரும்னு சொன்னால், நான் இந்த நாம்ங்கிறது யாருன்னு சொன்னால் உடல் அல்ல. இதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? புரியணும். இந்த நானுங்கிறது யார்? கலானா யாரு? எல்லாரும் இந்த சரீரம் விக்கலமான யாரு? இந்த சரீரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? பெணம். இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? சடலம், பஞ்சபூத உடல். அதனால இந்த உயிர் போயிடுச்சுன்னா, ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, அவன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்க? பேரை கூட சொல்ல மாட்டாங்க. பாடி வந்துருக்கு. இன்னும் வாரான்னு பேரை சொல்லி வாரான்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறாங்க? ஏன்னா சடலம் வந்து சவம் வந்துருக்கு. இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். அப்போ இன்னைக்கு ஒருத்தங்களுடைய தன்மை எங்கே எதுன்னு சொன்னால் அந்த உயிர் தான். இந்த உயிர் தான் நான் அப்படிங்கும்போது, இந்த உயிர்ங்கிறது அழியாதது. இந்த உயிர் என்னது? அழியா செல்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உயிரை அழிக்க முடியாது. இதுதான் சொன்னாரு, நீ சாதாரண மனுஷன் அல்ல, வெறும் மாம்சம் கொண்ட சரீரம் கொண்ட மனுஷன் அல்ல. நீ யாரு? வீரப்பா. இந்த உடல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்க போற. 50 வருஷமோ 60 வருஷமோ ஒரு 100 வருஷமோ. முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் 300 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 900 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் வாழ்வுங்கிறது என்ன கிடையாது. இந்த உடல்ல அவ்வளோதான் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நிலையான ஒரு வீட்டை இயேசு நமக்கு பரலோகத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். கைதுக்கு நல்ல கடவுள். அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? எதையுமே என்ன செய்ய மாட்டீங்க? பெருசுபடுத்தவே மாட்டேங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் என் சோல், இந்த ஆவி இந்த உடலை என்ன செய்கிறாருன்னா, நுண்ணுடல், இந்த சரீரம் எப்படி இருக்கும் இதே மாதிரி அது உடல். ஆனால் அதை என்ன செய்யும்னா பறக்கும். அதை நீங்கள் பிடிக்க முடியாது, அதை என்ன செய்ய முடியாது. இயேசு உயிர் தெழுந்த உடனே மரியாதை காட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்னை என்ன செய்யாது? தொடாதே. நீ தொடக்கூடிய உடலில் நான் இல்லை, நான் ஒரு ஆவி உடலில் இருக்கிறேன். கைதுகளை பார்ப்போம். இந்த எம்மாவு சீடர்களோடு அவர் நடந்து போகிறாரு. சாயங்கால வேளையில் அவர் நடந்து போகிறாரு. போகும்போது அது இயேசுதாங்கிறது அவருக்கு நினைச்சிக்கல. 3.5 வருஷம் அவரோடு இருந்தவங்களுக்கு அன்னைக்கு அவர் ஒரு வழிபோக்கனை போல அவர்களோடு நடந்து சென்றார். அவங்க கூட தங்கி அந்த அப்பத்தை பிற்கும் போது தான் என்ன தெரியும்னு சொன்னால், இவர் வழிபோக்கன் அல்ல, இவர் தான் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. கைத்தங்களமாக நல்ல கடவுள். இந்த உடல் என்ன உடல் சொல்லுங்க? சாதாரண மனுஷ உடல் அல்ல, அது ஜீவ உடல், அழியா உடல். அதனுடைய ரூபம் வேறு, அதனுடைய தன்மை வேறு, அதனுடைய சக்தி வேறு. அதனால அந்த உடலை நம்ம இன்னைக்கு என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் அறியலை. அதை பற்றி இன்னைக்கு யாரும் நமக்கு என்ன செய்யலை. அப்போ அந்த உடல், அந்த ஜீவனை வளர்க்கக்கூடிய வாழ்க்கை தான் என்னன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வழிபாடு என்பது கடவுளுடைய சன்னிதானத்துக்கு எதுக்கு வரணும்னு சொன்னால், இந்த ஜீவனை வளர்த்து கொள்வதற்கு. ஏன்னா அவர் யார்? பரமாத்மா. இது ஜீவாத்மா. தன்னுடைய ஜீவனை இந்த மனுஷனுடைய நாசியிலே ஊதின உடனே அவன் ஜீவாத்மாவாக மாறினான். கைதுகளமாக நல்ல கடவுள். அப்போ இந்த ஜீவாத்மாவை மீட்பதற்காக இந்த ஜீவாத்மா என்ன செஞ்சு போச்சுன்னா, அந்த பரமாத்மாவுக்கு கீழ்ப்படியாதனால அவரோடு அவன் என்ன செய்ய முடியாது, நேரம் செலவழிக்காம அவன் சாத்தானோடு என்ன செஞ்சிட்டான நேரத்தை செலவழித்த உடனே, அவன் வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஜீவாத்மா அவனுக்கு இருந்து என்ன செஞ்சிச்சுன்னா வெளியேறி அவ்வளோதான். அதனால சாதாரண மனுஷனாகிட்டான். அவனுக்கு அதுக்கப்புறம் தான் கவலை, பயம், பசி, தாகம், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், நோய், எல்லா பிரச்சனையும் எப்போ தான் வருதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் வருது. அதனால புனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, ரிஷிகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவங்க இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தேடி ஆசீர்வாதத்துக்காக கடவுள்கிட்ட வரல,
கடவுள் எதுக்காக வந்தாங்கன்னு சொன்னால், இந்த தீமைகளை தீய சக்திகளை அழிப்பதற்கு எங்களுக்கு பலனை சக்தியை தாரும். கைதிகளை பார்ப்போம். நல்ல கடவுள். அதனால இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பலன் தேவை. என்ன தேவை? இந்த உயிருக்கு என்ன தேவைன்னா பலன், சக்தி. இன்னைக்கு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான். யாருன்னு சொன்னால் அதான் சாத்தான். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தெய்வம் கடவுள். எல்லா ஹிந்துஸ் மற்ற மனிதர்கள் எல்லாம் மற்ற மதத்தில் உள்ளவங்கள்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோன்னா பிரபஞ்ச கடவுளை பிரபஞ்ச சக்தியை வழிபட்டுருக்கிறாங்க. அது உண்மைதான். அதை வழிபட்டால் அதுக்குரிய பலனை அதை என்ன செய்யணும் கொடுத்துட்டே இருக்கும். இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கும், பணத்தை கொடுத்துட்டே இருக்கும், செல்வத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் எதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த ஜீவனை கொடுக்க முடியாது. இந்த ஜீவனை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இந்த ஜீவனை யாரும் கொடுக்க முடியும்னா இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால இந்த ஜீவனை நம்ம அடைகிறதுக்காக, இந்த ஜீவனை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்து கொள்வதற்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தணும். அந்த ஆயுதம் தான் என்ன ஆயுதம்னு சொன்னால், மாசற்ற வெளியேறப்பட்ட இயேசுவினுடைய இரத்தம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகிர்ந்த வார்த்தையினாலும் இந்த உலகத்தில் யாரை ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் சாத்தானை பிசாசை ஜெயித்தாங்க. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அதில் அழகாக சொல்வார். வாசிக்க பார்ப்போம். நல்லா சாவதா இருந்தால் கூட நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகர்ந்த வார்த்தையினாலும் அவனை ஜெயித்தார்கள். குரலையே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுவோமே, நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமே. இப்போ இன்னைக்கு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், பவர்ஃபுல் ஆயுதம் எதுன்னு சொன்னால் அந்த ரத்தங்க. இந்த ரத்தத்தை இன்னைக்கு எதில் பயன்படுத்தினா வாயில். இன்னைக்கு நிறைய பேர் வாயில் பாடுறாங்க, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி மாம்சத்தில் பாடிட்டு இருக்கிறாங்க, வாயில் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எங்கே பாடணும்னு சொன்னால் ஆவியில் பாடணும். இது ஆவியில் பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதம். இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் கடவுளுடைய ராஜ்யம் வந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கடவுளுடைய ஆவியிலே நிறைந்து நம்முடைய ஆவியிலிருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த இரத்தத்தை பயன்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், சாவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் படுத்து கிடந்தாலும், சாவக்கூடிய ஒரு விபத்தை, ஒரு மரணத்துக்குரிய ஒரு இதை சாத்தான் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா தப்பித்து விடலாம். இதுக்கு நம்ம நல்ல கரெக்ட். ஆனால் இதை நம்ம என்ன செய்யறதில்ல. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், நம்ம ஐயா ஜெபம் பண்ணுவார், தீர்க்க தெரிஞ்சு ஜெபம் பண்ணுவார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? யுத்தம் எங்கே நடக்குது? யுத்தம் எங்கே நடக்குது? இந்த உடலில் நடக்குது, வீட்டில் நடக்குது. இந்த யுத்தத்தை யார் பண்ணணும் சொல்லுங்க? உங்களுக்கு பைசா நீங்கள் தானே சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உங்கள் பிரச்சனை என்ன செய்ய முடியாது. எல்லாருடைய பிரச்சனைக்கும் தலையிட்டு எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் உண்டுன்னு சொன்னால் அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அதிகாரத்தை கொடுத்துருக்கார். ரத்தத்தை நீ பயன்படுத்தப்பா, என் பேரை சொல்லு, என் பேரை சொன்னால் போதும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் தீய சக்திகளும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும். என் ரத்தத்தை நீ பயன்படுத்தி எல்லாம் என்ன செஞ்சிடும் சொல்லுங்கள். அப்போது இன்னைக்கு இதை நம்ம இன்னைக்கு என்ன செய்யலைன்னா இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரத்தத்தை பயன்படுத்த போகிறோம். அப்போ உயிர் எதில் இருக்குன்னு சொன்னால் லேவியர் ஆகமத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் அடுத்து வாசிக்க பார்ப்போம். கைகளோ சீக்கிரம். உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே. 12வது வசனம் 14வது வசனம் வாசிக்க போகும்.
சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு உயிருக்கு சமானம். கைதுகளும் ஆகும். நல்லா கரங்களை தட்டி. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். இந்த இரத்தம் இதில் வாசிக்கிறேன், சீக்கிரம் பாருங்க. இதில் சொல்ற மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இதே 11ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்களுக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும் இரத்தமே இந்த இரத்தம். பேசலா கலிலே சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். அதனால இதை நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆத்மாவுக்காக, எதுக்காக? ஆன்மாவுக்காக. எத்தனை பேர் ஆன்மா நான் வந்து உடல் அல்ல, உடல் இந்த நான் அந்த ஆன்மா தங்குவதற்காக ஆண்டவர் கட்டப்பட்ட வீடுன்னு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் உணர்வு? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் உணர்ந்தாத்தான், முதல்ல இதை உணர்ந்தாத்தான் நீங்கள் அடுத்த கட்ட என்ன செய்ய முடியும்? இந்த 16 செல்வத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த 16 செல்வம் எதில் செயலாக்க போகுது, செயலாக்குதுன்னு சொன்னால் ஆன்மாவில் தான். இந்த உயிர் தான். அதான் அவர் சொல்றாரு, தன்னுடைய ஆத்மாவை அவர் மரணத்திலே ஊற்றினார். உயிர்ங்கிறது சமஸ்கிருதத்தில் வந்து ஆன்மா, தமிழில் என்னது? உயிர். தமிழில் நம்ம தாய்மொழியில் ஆன்மாவுக்கு பேர் என்னது? உயிர். சமஸ்கிருதத்தில் அதுக்கு அர்த்தம் என்னது? ஆத்மா. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மாங்கிறது வேறையா, உயிருங்கிறது வேற. ஆன்மாங்கிறதும் உயிருங்கிறதும் ஒரே ஒரு அர்த்தம் தான். ஆனால் என்னன்னா சமஸ்கிருத வார்த்தை என்னதுன்னு சொன்னால் ஆன்மா. நம்ம தாய்மொழியில் தமிழ் மொழியில் அது என்னது? உயிர். பிரைசலாம். அதனால இந்த உயிரை நல்லா நீ கவனிச்சுக்கணும். இந்த ஆன்மா உயிர் தழுகிறது. இந்த உயிர் வந்து அடைகிறது எதுலன்னு சொன்னால் இரத்தத்தில் தான் இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம ஆத்மா செத்து போய்விட்டது. என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனாரோ அன்னைக்கு அவன் ஆன்மா, உயிர் என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. அன்னைக்கே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா எல்லாத்தையும் சபிச்சிட்டார். நீங்கள் இதை முதலாவது நல்லா புரியணும். இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் பிறந்தர் சபிக்க வேண்டாம், நீங்கள் என்ன சபிக்க வேண்டாம். ஆனால் முதல்ல ஆண்டவரே என்ன செஞ்சிட்டாருன்னா முதல் மனுஷன் செஞ்ச அந்த பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால அன்னைக்கே சபிச்சிட்டார். ஏன்னா ஒரு நிமிஷம் உனக்காகத்தான் அந்த பூமியை படைச்சி ஆசீர்வதிச்சு உன் கையில் கொடுத்தேன். உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஏதேம் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேம் தோட்டத்தில் நானும் உலாவும்படி, நான் உன்னோடு வாசம் பண்ணும்படி என்ன செஞ்சேன்னா உண்டாக்குனேன். ஆனால் இப்போ நீ என்ன செஞ்சிட்டேன்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனபடினால், பாவம்னா என்ன சொல்லுங்க? கடவுளுடைய வார்த்தையை மீறுகிறது தான் இது பாவம். நீங்கள் சொல்கிறீங்களா என் வார்த்தையின்படி நீ வாழலை கேட்கலை அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு பிள்ளையே கிடையாது. புருஷனை பார்த்து சொல்கிறோம், நீ நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னா நீ எனக்கு புருஷனுக்குள்ள, நான் உனக்கு பொஞ்சாதியில் இருக்கிற நிறைய குடும்பத்தில் என்ன நடந்துருக்கு? சண்டை நடக்கலையா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். என்ன நடக்கு? இதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு. அதே தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இது அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை இதுதான். அன்னைக்கு என்ன செய்யறாருன்னா அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்பவே அவனை என்ன செஞ்சாருன்னா வெளியே துரட்டி விட்டாரு. அன்னைக்கு சொன்னார், ஒன் நிமித்தம் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஒன் நிமித்தம் நினைஞ்சிருக்கும், இந்த நீர் நினைஞ்சிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். கையில் பிரயாசம், நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி என்ன செய்யணும்? உழைச்சி தான் என்ன செய்யணும்? நீ வயிற்று பொழப்ப கழிக்கணும். பெண்ணை பார்த்து சொன்னார், நீ இந்த பிரசவம் எப்படி பண்ணுவோம் நம்ம பெற்றெடுப்பன்னு சொன்னால் மிகுந்த வேதனையோடு நீ என்ன செய்வாய்? பெற்றெடுப்பாய். ஆனால் மரியாள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே அதான் மனுஷன் வந்து இந்த பாவத்தை செய்யலை அப்படின்னா பெண்கள் இந்த கஷ்டப்பட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. கடவுளுடைய ஆவியினால், கடவுளுடைய அந்த பரிசுத்தத்தினால பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க. அந்த பிறக்கும் போதே இந்த குழந்தை என்ன செய்யும் சொன்னால் 16 இந்த செல்வங்களோடு தான் இந்த குழந்தைகள் பிறக்கும். கைத்துக்களை பார்ப்போம், நல்லா கரங்களை கட்டி. இதே சகரியா ஆசாரியனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் யாரு? யோவான் ஸ்நாபக அகலப்பர். பிரைசலோ, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அது எப்படி பிறந்தது? அந்த குழந்தை பிறக்கும்போதே அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏசு பிறக்கும்போது சொல்கிறாரு, இந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். இந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கும்? எல்லா சாபங்களும் பாவங்களும் என்ன செய்யப்படும்? பாவத்திலிருந்து எல்லாரையும் ரட்சிக்கும்படி
ரட்சகர் இந்த உலகத்தில் என்ன செய்வார்? உன் வயிற்றிலிருந்து தோன்றுவார். பிரைசலா. அப்போ நல்லா நீ கவனிக்கணும். அன்னைக்கு இந்த மனுஷன் மட்டும் இந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எல்லாரும் எப்படி பிறந்திருப்போம் சொல்லுங்க? பரிசுத்தவான்களாகவே தான் பிறப்போம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, தாவீது சொல்றாரு 50ஆம் சங்கீதத்துல, என் அன்னை பாவத்திலே கருத்தரித்தால் பாவத்திலே நான் உருவானேன். இந்த பிறப்பே எப்படி இருக்குன்னா, பாவத்திலே என் தாய் என்ன நினைச்சிரா கருத்தரிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம பிறப்பு பூரா எதுல பிறந்திருக்கோம்? கொஞ்சம் பேசுங்களேன். பாவத்தில் பிறந்திருக்கோம். அந்த பாவத்தினுடைய இதுதான் எதுனா இன்னைக்கு நம்ம செய்கிற எல்லாமே கருத்திரமாக இருக்குது, எல்லாம் நஷ்டமாக இருக்குது, எல்லாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஏமாற்றுதலும் பொய்யும் புரட்டும் களவும் எல்லாமே ஏன் நடக்குதுன்னு சொன்னால், எல்லாம் நம்ம ஆசீர்வதிச்சா நம்மளுடைய உழைப்பெல்லாம் இன்னைக்கு ஏன் விரயமாகிட்டு இருக்கு, ஏன் அடுத்தவன் திருடிட்டு போகிறான், ஏன் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாபங்கள். அப்போ இந்த சாவு நீங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நீங்கள் பயன்படுத்தினா என்ன செய்யணும்? பயன்படுத்திகிட்டே இருக்கிறேன். டெய்லி அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒரு 3 முறையாக சொல்லுவேன். மாசற்ற உங்களுடைய விளையாடப்பட்ட ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நீதிமான் ஆக்கியிருக்கு, நான் பரிசுத்தவன் ஆக்கியிருக்கு. உங்கள் ரத்தத்தினால நான் நீதிமானாக இருக்கிறேன், உங்கள் ரத்தத்தினால் நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன். இப்போ உங்கள் பரிசுத்தத்தினால் நான் பரிசுத்தமாக இருக்கிறபடினால் இப்பொழுது நான் செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கைதுக்கு நம்ம நல்ல கரங்களை கட்டி இதை நம்ம என்னைக்கு என்ன செய்யலைன்னா பயன்படுத்தலை. இதை விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறோன்னா போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், பாட்டு படிச்சுட்டு இருக்கிறோம், என் கஷ்டத்தில் இருக்கிறோம். அதற்கான ஆண்டவர் அன்னைக்கு வேளாங்கண்ணியில் அந்த வரிசையாக செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த 14 ஸ்தலங்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த பெரிய கோயிலிருந்து அங்கே ஒரு செவி இருக்குது. இதுக்கு பாத யாத்திரை மாதிரி விட்டுருக்குறாங்க. மணல் கிடக்கு, முழங்காலே பாவங்கள் நடந்து போகுது. வீட்டிலே நடந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 14 ஸ்தலத்துக்கும் தாண்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த செவி இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா நடந்து முழங்காலே போகிறாங்க. பைபிள் இப்படி ஒன்று இருக்கா சொல்லுங்க? கடவுள் இப்படி ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்காரா? மக்களுடைய பக்தியை நான் குறை சொல்லலை. ஆனால் இதை பூரா யார் பண்ணிட்டு இருக்கிறா? இந்த மத பொருட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சிலை வழிபாடு, விக்கிர ஆராதனை, இந்த மாதிரி மூடத்தனங்கள், அறியாமையினுடைய இதுகள்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கடவுளுடைய கோபத்தை நமக்கு உண்டாக்குறது. அவர் சொல்றாரு, நீ இணைச்சி இந்த பூமியில வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் ஒரு சிறுவத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது ஒரு உருவத்தையாவது என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ இது பூரா என்னது? பக்திக்குரியது தான், ஜெபம் தான். அங்கே ஜெபமலை நடக்குது, ஜெபமலை சொல்லிக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன எதை மீறி நடந்துட்டு இருக்கு? கடவுளுடைய வார்த்தையை மீறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது கோயில் தானே அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள் பண்ணுறதும் கோயில் தான், காய் வைக்கிறதும் கோயில் தான், சாமி ஆடுறதும் இது தான். சொல்லுங்கள், கோயில் தான். ஆனால் அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன், அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? இந்துக்கள்னு சொல்லணும். அவங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாத்தானை கும்பிடுறாங்க. ஆனால் அது சாத்தான் கிடையாது. பைபிள் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரபஞ்சத்தின் கடவுள், இந்த பூமிக்குரிய மண்ணுலகத்துக்குரிய கடவுள், கடவுள் தான். 2 கொரிந்தியர் 4 சொல்லும்போது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நாம் அறியாதபடிக்கு, அதனுடைய வெளிச்சத்தை, அதனுடைய ஆற்றலை நம்ம உணர்ந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய கண்களை அழகான என்ன செஞ்சு வச்சுட்டானா, குருடாக்கி வச்சுட்டானா. அது வாசிப்பா பார்ப்போம். எடுத்துருந்தானா டக்குன்னு பாருங்க. எல்லாம் சரி இருக்கட்டும், அது சொல்லிட்டேன். அதனால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது என்னன்னா, இந்த ஆவியில் நம்ம பயன்படுத்த வேண்டிய மந்திரங்கள், சக்திகள் எதுன்னு சொன்னால், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இதை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும்.
அதனால் பாவம் அன்றைக்கி பக்தியோடு நினைச்சிட்டாங்க. எவ்வளோ பணம் செலவழிச்சு போகிறாங்கன்னு தெரியாது. வேளாங்கண்ணி போகிறதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து போகிறாங்க. அன்றைக்கி பார்க்குற பாத யாத்திரையாக நடந்து ஒரு ஆட்டோவில் இந்த இவங்க நம்ம இந்துக்கள் ஆட்டோவில் இப்போ மைக் செட்டை கட்டிட்டு அது பாட்டு பாடிட்டு போது இவங்க பிற்காலம் நடந்துகிட்டே போகிறாங்க இல்லையா? காவியோட உடுத்தி மாலையை போட்டு இவங்க நினைச்சிட்டு போகிறாங்க. பாட்டு பாடிட்டு நடந்து போகிற மாதிரி இவங்களும் நினைச்சிறாங்கன்னா நடந்து போகிறாங்க. இதெல்லாம் சாதாரண எந்த ஊருக்காரங்க பார்த்தா கன்னியாகுமரிக்காரங்க. கன்னியாகுமரியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நினைக்கிறாங்க, நடந்து போகிறாங்க. இதெல்லாம் சாதாரணது கிடையாது. இது ஜெவக்கூடத்துக்கு வரவங்கெல்லாம் சும்மா பக்கத்தில் வரதுக்கு நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நினைஞ்சிருக்கிறாங்க. பெரிய எல்லாம் நினைச்சு ஜெவம் பண்ணுற மாதிரி ஜெவக்கூடத்துக்கு போகிறவங்க ஆராதனைக்கு போகிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கன்னியாகுமரியிலேருந்து நினைச்சிறாங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள மக்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையில் நடந்து போகிறாங்க. இதை பாட்டு பாடிக்கிட்டு அது போகிற இடத்துல என்ன கிடைக்கும் அதை சாப்பிட்டு நினைச்சிடாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் குறைஞ்ச பக்தி கிடையாது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த வழிமுறை கடவுளுடைய விருப்பத்திற்கு சித்தத்திற்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் ஒரு அழகிலே சொல்லலை. அதனால் கடவுளுக்கு பிரியமானது சித்தமானது தான் யார் செஞ்சாலும் அந்த அன்னை மரியாள் செய்தார்கள். இந்த அன்னை மரியாள் செஞ்சது என்னன்னா அவருடைய விருப்பத்திற்கு தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு தியாகி ஒரு தாய் யாருன்னு சொன்னால் அன்னை மரியாள். அதனால் அன்னை மரியாளை அன்னை மரியாளுக்கே இது பிடிக்காது. அன்னை மரியாலே இதை நினைச்ச மாட்டாங்க. கடவுள் வெறுக்கிற காரியத்தை அன்னை மரியாதை நினைச்சிடாங்க, வெறுக்கிறாங்க. அப்படியே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் மூட நம்பிக்கைகளை நானும் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். வருஷம் வேளாங்கண்ணி எரிஞ்சோன்னா இதில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னா இதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன செஞ்சுருக்கேன்னா எல்லாத்துலேயும் கஷ்டம் நஷ்டம் கால் ஒடிஞ்சி நரம்பு குதிகால் நரம்பு கட்டாகி எல்லாம் செஞ்சதில் ஊரா தரித்திரம் கஷ்டம் எல்லாம் வந்த உடனே தான் கடவுளே இருக்கியா இவ்வளோ பக்தியாக இருந்து இப்படி கோயில் உலகத்துக்கெல்லாம் போய் இப்படி ஜெபமெல்லாம் பண்ணி ஜெபமாலையெல்லாம் பண்ணி அந்த புனிதனுடைய மன்றாட்டுகள்லாம் சொல்லி இவ்வளவு வேதனையில் துன்பத்தில் இருக்கிறவமே இதுக்கு என்ன நீ இருக்கியா இல்லையாக்கும் போது தான் கடவுள் அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை அந்த சிலுவை 7 சிலுவை என்ன செஞ்சார்னா எனக்கு காட்சியாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய மீட்பு இந்த சிலுவையிலே இருக்கிறது. கைதிக்கு விஷயம் நல்ல கரங்களை இதை நம்ம ஆட்சி மக்கள்கிட்ட சொன்னோன்னு சும்மாயே எரிஞ்சு கிடக்க தேடி பிடிச்சி குதிகால் நரம்பு கட்டாகி இவ்வளவு நம்பளத்தில் கஷ்டத்தில் கிடக்கிற இன்னும் சிலுவை 7 சிலுவை அப்படின்னு சொன்னால் இன்னும் உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னாங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஒன்றா அறிய நாவியில் உணரத்தான் என்ன வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சிலுவையிலே தான் இயேசு நம்முடைய இந்த பாவத்தையும் சாவத்தையும் நீக்கி இயேசுவிற்கு நம்மளை எழுதியிருக்கிறது விடுதலை செய்திருக்கிறது என்பதை அறிய ஆண்டவர் இந்த கண்ணை என்ன செய்யார். அதனால தான் அதற்கு தான் ஊழியக்காரனாக வந்தேன். இன்னைய வரைக்கும் இந்த ஊழியங்கிறது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு அறியாமையில் இருந்த என்ன குருடனாக இருந்த எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை சுகத்தை இந்த உயிர் கடவுளோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் இதை அறிவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஊழியக்காரனானதை தவிர இதுலேயே என்னை செக் பண்ணார். எப்பா நீ ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிய எதுக்காக ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு யார் நம்ம அந்தோனி குறிச்சி ஃபாதர் மாதிரி நம்ம ஆட்சி பாளையங்கோட்டை கைசில் உள்ள ஃபாதர் மாதிரி என்னை கேட்குறாரு. ஏற்கனவே அவர் மேலே எனக்கு கொஞ்சம் என்ன உண்டு, கொஞ்சம் கோபம் உண்டு. அப்போ நான் கோபத்தில் அவருக்கு பதில் சொல்கிறேன். நாங்கள்லாம் ஊழியம் செய்து உங்களுக்கு ரொம்ப இணைஞ்சி அப்போ எங்கள் ஊரில் பங்குச்சாமியார் இருந்தார். அப்போ அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இணைஞ்சி நாங்கள்லாம் ஊழியம் செய்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப எக்காலம் கேவலமாக தெரியுது, ரொம்ப கிண்டலாக பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா பலர் பல விதத்தில் ஊழியம் செய்கிறாங்க, நீ எதுக்காக செய்ய போகிறங்கிறத உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன், நான் தப்பாலாம் ஒன்று கேட்கல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் நற்செய்தி அறிவிப்பதும் நல்ல செயல்களை செய்ததும் என் மேல் விழுந்த கடமை. கைது கடமை நல்ல கடமை. ஆனால் எனக்கு சில சந்தேகங்கள் டவுட் இருக்குது அப்படின்னவங்க அதை உனக்கு நீ மேலே கேட்டால் தான் உடனே உனக்கு கிடைக்குமே அப்படின்னாரு. இவருக்கு எப்படி தெரியும் இப்படி திரும்பி பார்க்குறேன் அப்படியே மேலார எழுதிக்கிறாரு. அந்த உருவம் அவருடைய முகம் சரீரம் மாறி ஒரு ஆவிக்குறி உருவமாக அப்படி மேலே ஐயோ இயேசுவை நீங்களா நான் என்ன செஞ்சுவிட்டேன் அந்த ஃபாதர்னு சொல்லி எழுதிட்டேன், மரியாதை இல்லாமல் என்ன செஞ்சுட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தான் அப்போ தான் எனக்கு அந்த இது தெளிவு மயக்கம் அப்படின்னு செய்யுது.
தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், எது கேட்டாலும் நமக்கு பதில் தருகிறவர் யாருன்னு சொன்னால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு வாசம் பண்ணுவேன். குரலிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இந்த இதயத்தில் ஆவியில் இருந்து என்ன செய்யணும்? இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதில் அடுத்து இந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த பயிற்சி இப்போ அடுத்த இது இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு, அதனால் அதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு இது என்ன செய்யணும் வரும். இந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்தி இந்த பிசாசை மேற்கொண்டேன், எப்படி இந்த பிசாசுகளுடைய கூட்டத்தை ஜெயித்தேன், இந்த பிசாசுகள் எப்படி நம்மளை எதிரியே வந்தான். இந்த இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டங்கள், நோய், குடும்பத்தில் சண்டை, பிரிவினை எல்லாத்தையும் கொண்டு வர்றது யாருன்னு சொன்னால் இந்த சாத்தான். இவனை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு கண்டுகொள்ளலை, இது எப்படி எனக்கு கண்டுகொண்டேன், இதை எப்படி இதை அறிஞ்சு கொண்டேன், இதிலிருந்து எப்படி விடுதலை ஆனேன் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன்.